ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கருப்பு கவுனரிசி வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதான் நான் பண்ண போகிறேன். அடமனில் இந்த ரைஸ் பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, முன்னாடி காலத்தில் இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அதாவது அரசு மற்றும் அரச குடும்பத்தை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இதை சாப்பிடணும், மற்ற யாரும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. சாமானிய மக்கள் எல்லாரும் இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்றனால அரசு மற்றும் அரசு குடும்பத்தை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்தில் ஒரு கட்டுப்பாடெலாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். பட் வந்து இதோட விலை வந்து கொஞ்சம் அதிகம் கம்பேர் பண்ணும்போது, விலை அதிகம் அப்படின்றதுக்கு காரணம் வந்து இப்போயும் இதை மற்ற அரிசி வகையில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் பயிரிட்டு இருக்காங்க. ஆனால் இது சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் வந்து மாவுச்சத்து கம்மியாகவும் புரதம் மற்றும் விட்டமின்கள் சத்து ரொம்ப மிகுதியாகவும் இதில் இருக்குது. முக்கியமாக இது வந்து நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பார்த்தா நம்ம நிறைய வெளியில் கடைகளில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி சாப்பிட்ற பட்சத்தில் நமக்கு பாடியில் தேவையில்லாத நச்சுக்கள் வந்து சேர்ந்துருது இல்லையா? இதெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி டீடாக்சிங் ப்ராசஸை நம்ம ஒன்ஸ் இன் அவைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸை வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம உணவில் சேர்த்து வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இதை எப்படி செய்கிறது அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் போல் கருப்பரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் நைட்டு முழுக்க ஊற வைக்க போகிறேன். இது குறைஞ்சபட்சம் 4 மணி நேரமாவது ஊறணும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வரைக்கும் ஊறுதோ அந்தளவுக்கு இது நல்லா ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். ஓகே, இப்போ காலையில் பார்த்தா நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. அதனால் நான் வந்து 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். கம்மியான நேரம் தான் ஊறி இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே ஊற்றிக்கணும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம், அந்த தண்ணியவே அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை தண்ணியில் நனைச்சிட்டு விசிலை சுற்றி வர மாதிரி மேலே அப்படியே ரவுண்டாக வச்சுருவோம். ஏன்னா பொதுவாகவே இந்த ரைஸ்க்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுவோம். அப்படின்றப்போ விசில் வரும்போது தண்ணி வெளியில் வரும். அது இதுக்கு அருகருன்னு கொஞ்சம் வரும். அதனால் அடுப்பெல்லாம் ரொம்ப நாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெட் கிளாத்தை சுற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கஞ்சி வந்து கீழே வராது, அப்படியே அந்த துணியை உறிஞ்சிக்கும். இது பொதுவான ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் நார்மலாக குக்கரில் ரைஸ் வைக்கும்போது கூட இந்த மாதிரி வச்சுட்டோன்னா கஞ்சி வெளில வராமல் அந்த துணியிலே இருந்துக்கும், அடுப்பு க்ளீனாகவே இருக்கும். நான் வந்து ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் விட்டுட்டேன். இப்போ வந்து ஆவி அடங்கினோடனே மூடி திறந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. கிளறி பார்ப்போம். அந்தளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு வெந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வேளை திறந்து பார்க்கும்போது ரொம்ப வாட்டரியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் மூடி போட்டு இன்னும் 2 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். நல்லாவே வெந்திருக்கு. வேகலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் ஒரு 3-4 விசில் விடுவேன். நார்மல் ரைஸ் மாதிரி இது நல்லா ரொம்ப சாஃப்டாலாம் வேகாது, இந்தளவுக்கு தான் வேகும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போது இதை பண்ணணும். அப்போ தான் அந்த அரிசி வந்து நல்லா உடைஞ்சு கடை விடும். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா மை போல் ஆகிடும். இப்போ வந்து தேவையான ஐட்டம்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை. நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து இது ஆறி போக போக அந்த சர்க்கரை வந்து இனிப்பை வந்து அது அப்படியே உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இனிப்பு குறைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் துருவின தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அரிசி வேக பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் ஒரு 3-4 விசில் விட்டுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அரிசி சுத்தமாக வேகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரை பொங்கல் மாதிரியான ரெசிபி தான். அதுக்காக வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு சாஃப்ட்னஸ்லாம் கிடையாது. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். ஆனால் இதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த கருப்பு அரிசி வச்சு லட்டு, கேக்கு, கஞ்சி, ஹல்வா அப்படின்னு எக்கச்சக்கமான ரெசிபி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட சூடான சுவையான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களுக்கு இது எதிரான சிறந்த காரணியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகப்படியான புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிட்டாவே வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்களுக்கு இந்த பிளாக் ரைஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இதனோட நன்மைகள் அறிஞ்சு இனிமேல் இந்த பாரம்பரிய அரிசியை நம்ம எல்லோரும் ரெகுலராக பயன்படுத்த ஆரம்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.